தன்னிடம் அதிகாரங்களை பறித்துவிட்டு மக்கள் பணி செய்ய விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டிய வெங்கடசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி நவீன்குமார் ஊராட்சி அலுவலகத்தில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். ஊராட்சி செயலர் தனது கையெழுத்தை போலியாக போட்டு 54 லட்சம் பெற்றதாகவும் மக்கள் சேவைக்காக சொந்த செலவில் 30 லட்சம் செலவிட்டதாகவும் தெரிவித்தார். தான் தாழ்த்தப்பட்ட பெண் தலைவர் என்பதால் துணைத் தலைவர் மற்றும் சில வார்டு உறுப்பினர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாகவும் தன் மீது அவதூறு பழி சுமத்திவிட்டதாகவும் கண்ணீர் சிந்தினார். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கீதாவின் கணவர் வெங்கடேசன் அனைத்து வார்டு உறுப்பினர்களும் தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக 60,000 ரூபாய் கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் அவர் போராட்டத்தை கைவிட்டார். நான் பதவி பொறுப்பேற்ற நாள் முதல் எனக்கு பல இன்னல்களும் பல தொல்லைகளும் வார்டு உறுப்பினராலும் துணைத் தலைவரோட கணவராலும் துணைத் தலைவர்களாலும் சில வார்டு உறுப்பினர்களாலும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். என்னை மக்களுடைய தேவைகளையும் மக்களுடைய செயல்பாடுகளையும் செய்ய விடாம தடுத்து என்னை அவமதிச்சு நான் கலப்பு திருமணம் சார் நான் எஸ்சிங்கிறதுனால நான் ஒரு ஆதிதிராவிட வகுப்பை சார்ந்ததுனால என்னை வேலை செய்ய விடாம தடுத்து என்னை ரொம்ப அவமானப்படுத்தி என்னை நித்தமும் ஒரு மாசத்துக்கு கூட மீட்டிங் கையெழுத்து போட விடாம என்னை பிரச்சனை பண்ணி தீர்மானமும் ஏற்ற விடாம மீட்டிங் போட்டாலும் அந்த மீட்டிங் நடத்த விடாம என்னை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி இந்த 4 ஆண்டு காலம் மக்களுடைய சேவையை செய்ய விடாம தடுத்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. இருந்தாலும் தீர்மானத்துல கையெழுத்து போட்டு பணம் எடுக்க விடலைனாலும் என் சொந்த பணத்தை போட்டு என் மக்களுடைய தேவையை அன்றாட நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா தீர்மானத்துல கையெழுத்து போடல. மக்களுடைய தேவைக்கு தீர்மானம் முக்கியம், மெஜாரிட்டி முக்கியம் அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டின்னு சொல்லி அதிகாரிங்க என்னை அவமானப்படுத்தி இன்னி வரைக்கும் கையெழுத்து போடலன்னா எப்ப என்ன ஆயிடும், பிரச்சனை ஆயிடும், அதாயிடும் இதாயிடும் சொல்லி என்னுடைய சிக்னேச்சரை எடுத்துக்கிறாங்க சார்.